ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் வருகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானையும் பஞ்சமி தாயான வாராகி தாயும் வழிபாடு செய்யலாம். கிருத்திகை அன்று முருகனை இப்படி வழிபட்டால் பல நன்மைகள் நமக்கு நடைபெறும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையும் திதிகளில் சஷ்டியும் இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவதால் அவருடைய பரிபூர்ண அருளும் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். சஷ்டி விரதத்தைப் போல் கிருத்திகை விரதமும் துன்பம் போக்கும் சிறப்பான விரதமாகும். இந்த நாளில் முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட முறையில் நாம் வழிபட்டால் முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது என்பதால் முருகனுக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்கள் அளிக்கும். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறியிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தார்கள். கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்கள் பெயரிலே முருகனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் பெற்றான். அவர்களுக்குரிய நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று வரமளித்தார் சிவபெருமான். முருகனின் அருள் பெறுவதற்காக கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரைக்கும் உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் முருகனுக்கு வீட்டில் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் இந்த மாதிரி பாடல்கள் முருகனுக்கு பாராயணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் பூஜை முடிந்தவுடன் மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் அகல் தீபங்கள் ஏற்றி முருகனுக்கு அர்ச்சனை செய்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யலாம். இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும். பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமாவார். ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷம், கர்ம புத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். கிருத்திகை விரதம் இருந்தால் அவர்களுக்கு கடன் அடியோடு நீங்கும். நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களையும் பெறலாம். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மேலும் ஒவ்வொரு மாதம் வரும் கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தால் சகல சம்பத்துக்களும் சௌபாகியங்களும் உண்டாகும். பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்ல பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்கும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை என்று எந்த உலோகத்திலும் இருக்கக்கூடிய வேல் வாங்கி அந்த கோவிலிலே முருகனிடம் வைத்து அர்ச்சனை செய்து அந்த வேலை குருக்கள் கைகளால் நீங்கள் வாங்கி வரலாம். ஒரு சிறிய வேல் வாங்கி உங்க பர்ஸ் அல்லது பாக்கெட்டில் வைத்திருங்கள். உங்களுடன் எப்போ முருகப்பெருமான் துணையாகவே இருப்பார். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் பெறுவீர்கள். வேலுக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது. உங்களை சுற்றி எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருந்தாலும் இந்த வேலை உங்கள் கைகளில் நீங்கள் வைத்திருக்கும் போது உங்களை சுற்றி நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கும். சத்துருக்கள் தொல்லை, எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் சிறிய வேல் வாங்கி பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாம். அந்த வேலை நீங்கள் இரவு தூங்கும் பொழுது பூஜை அறையில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் குளித்துவிட்டு விளக்கேற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு திரும்பவும் அந்த வேலை எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாம். வேல் வழிபாடு செய்பவர்கள் பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு சிவப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சொருகி வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை வேல் பூஜை செய்யும் பொழுது காய்ச்சாத பசும்பால், பன்னீர்,
ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம். வேல் விருத்தம் பாடலை பாடிக்கொண்டே நீங்கள் பூஜை செய்வது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும். நெய்வேத்தியமாக அவல் பொரி, கல்கண்டு நெய்வேத்தியம் வைத்து முருக மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் வேல் வாங்கினால் 2 வேலாக வாங்கிக் கொள்ளுங்கள். ஒன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதற்கு, மற்றொன்று உங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொள்வதற்கு. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வேல் வாங்கி வைக்கலாம். ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் நாகதோஷம், கலத்திர தோஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் கிருத்திகை நாளில் நாகபால சுப்பிரமணியர் அப்படின்னு முருகப்பெருமான் இருக்கிறார். அவர் எந்த ஆலயத்தில் இருக்கிறாரோ அந்த ஆலயத்திற்கு சென்று இந்த நாளில் அவருக்கு பால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் விலகும். ஒரு சிலருக்கு ஏதாவது தோஷத்தால் திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் நாகபால சுப்பிரமணியரை தரிசனம் செய்து வரலாம். இந்த நாளில் பஞ்சமி திதி வருவதால் வாராகி அன்னைக்கு விளக்கேற்றி நெய்வேத்தியங்கள் படைத்து அம்பாளுக்கான 108 போற்றி சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அவளையும் இந்த நாளில் வணங்கி வரலாம். அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.